கிராமத்தில் அழகான பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. ஊராம் புள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானாக வளரும்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கள் ஊரில் ஐயா கோயிலுன்ட்டு ஒன்று இருக்குது. அதில் திரியேடு வாசிப்புன்னு நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சொற்பொழிவு சொல்லுவாங்க. லாஸ்ட்டில் மீனிங் சொல்லும்போது இதை பற்றி சொன்னது சின்ன வயசில் என் மைண்டில் ஏறினது. இப்போது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு தெரியல. தெரிஞ்சிருந்தா ஓகே, தெரியாதவங்களுக்காண்டி தான் இதை சொல்கிறேன். அதாவது ஊராம் பிள்ளைன்னா நம்ம கட்டிட்டு வந்த பொண்ணு, அந்த பிள்ளைக்கு நல்லா சாப்பாடு போட்டு ஊட்டி வளர்த்தோம்னா தன்னோட குழந்தை தானாக வளரும். அதுதான் அதோட மீனிங்கு. ஆனால் இதோட மீனிங்கு நிறைய பேர் எப்படி புரிஞ்சிருப்பாங்கன்னா, ஊராம் பிள்ளைன்னா 4 பேர் அக்கம் பக்கத்தில் இருக்க 4 பேருக்கு சாப்பாடு போட்டு வளர்த்தோம்னா தான் புள்ள வளர்றது மாதிரி மீனிங் சிலர் புரிஞ்சிருப்பாங்க. அது தப்பான மீனிங்கு. இதுதான் அதோட கரெக்டான மீனிங்கு. இது சின்ன வயசில் கேட்டு தெரிஞ்சது. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதே போல் என்னோட லைஃப்பில் நடந்த மெமரிஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு முன்னாலே தெரியும்னா இன்னொன்று கமெண்ட் பண்ணிக்கிங்க. இப்போ தான் முதல் முறையாக தெரியும்னா ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கிங்க. முக்கியமாக நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. அண்ட் தென் பாயிண்ட் ஃப்ரம் அரசு.